இப்போ நம்ம பூண்டு பொடி வறுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கங்க. மிளகாய் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 20 மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சூடாகிற அளவு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து இங்கே பெரிய வெங்காயம் பெரிய மிளகாயாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சின்ன மிளகாய் இதே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். மழைக்கு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை காய வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். உப்பும் போட்டு வறுத்துருங்க. பூண்டை வறுக்க வேண்டாம். இந்த உலக்கில் 200 கிராம் போட்டுக்கணும். மறுபடியும் ஒரு 50 கிராம் லைட்டாக சூடு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடசட்டி சூட்லேயே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் ஆறணுன்னையும் அரைச்சிட்டு இந்த பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிற பூண்டை கடைசியாக அதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடணும் மிக்சியில். இதை வறுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இது நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டேன் நைஸாக. இப்போ வந்து கடைசியாக இதை போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்து சுவையான பூண்டு பொடி தயார். இதுக்கு கொஞ்சம் சுட சுட சாப்பாடு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு, பூண்டு பொடிக்கு எப்போதும் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.